ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சேனல் 10 இந்தியா டிவி நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வாதம் என்ற நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகவும் நான் சந்தோஷம் அடைகிறேன். அக்டோபர் மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆனது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. எசேக்கியா அரசன் என்ற தேவ மனிதன் நோடு தேவன் இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அனுகூலமாயிற்று. இந்த மாதத்திலே தேவன் அனுகூல காரியத்தை நமக்கு கொடுக்க போகிறார். எசேக்கியா அரசனை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 46:1 சொல்லுகிற அவரே அனுகூலமான துணையாக நமக்கு இருக்கிறார். நாம் வாஞ்சிக்கிற காரியங்களை செயல்படுத்துவார். தேவன் நம்மோடு இருந்தால் அனுகூலம் நமக்கு வரும். அனுகூலம் என்ற வார்த்தைக்கு தேவ தயவு, ஃபேவர் ஆஃப் காட் என்று பொருள். டெல்லி, மும்பை, அகமதாபாத் போன்ற இடங்களிலே நான் ஊழியத்திற்கு செல்லும் பொழுது அக்கமடேஷன் இல்லாமல் இருந்த நேரங்கள் உண்டு. ஊழியம் மட்டும்தான், அக்கமடேஷனே கிடைக்க. சில ஊழியத்தில் எனக்கு அக்கமடேஷன் கொடுக்க மாட்டார்கள். அப்பொழுது தேவன் அங்கு இருக்கிற தமிழர்களை ஒரு சிலரை தேவன் எழுப்புவார். என்னை அன்போடு அவருடைய இல்லத்திலே தங்க வைப்பார்கள், சாப்பாடு கொடுப்பார்கள். நான் போகிற ஊழியம் செய்கிற இடத்திலும் செயல்படுத்துவார்கள். தேவன் அதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய அனுகூலம் தான், அவருடைய அன்பு தான், அவருடைய இரக்கம் தான். நமக்கு சாதகமாய் இருப்பது தான் ஃபேவர் ஆஃப் காட். அனுகூலம் என்று சொல்லும்போது நமக்கு அவர் சாதகமாக இருப்பார். நாம் விரும்புகிற காரியங்களை நமக்கு கொடுப்பார். நாம் வாஞ்சிக்கிற காரியங்களை நமக்கு கொடுப்பார். அவர் அனுகூலமான தேவனாய் இருக்கிறார். அதே அனுகூலத்தை நமக்கும் அவர் தருவார், அவருடைய பிள்ளைகளுக்கு தருவார். எசேக்கியா ராஜாவுக்கு அவர் தந்தார். அவர் போகிற இடமெல்லாம் அவருக்கு அனுகூலமாக இருந்தது. மலேசியா, சிங்கப்பூர் தேசத்திற்கு 2011ஆவது வருஷத்திலே நான் ஊழியத்திற்கு சென்றேன். அந்த ஊழியத்திற்கு நான் செல்லும் பொழுது, அந்த ஊழியத்திலே நான் ஊழியம் செய்ய சென்ற பொழுது எனக்கு எந்த ஒரு அக்கமடேஷனும் கிடைக்கவில்லை. நான் ஹோட்டலிலே நானே தங்கினேன். அப்பொழுது அந்த தேசத்திலே ஆண்டவர் என்னோடு பேசினார், நான் இந்த தேசத்திலே உனக்கு நன்மை செய்வேன், உன்னை போஷித்து நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதேபடி ஒரு அருமையான போதகர் மலேசியாவிலே நான் ஃபோன் பண்ண பொழுது அவர் என்னை அன்போடு உபசரித்து எனக்கு ஹோட்டலில் ரூமை போட்டு என்னை பராமரித்து பல ஊழியங்களையும் எனக்கு தந்து ஊழியத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அற்புதமான விதத்திலே என்னை நடத்தி ஆண்டவர் சென்றார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவரே நமக்கு அடைக்கலமாக, கோட்டையாக, அரணாக இருக்கிறார். எசேக்கியாவுடைய அரசனோடு தேவனுடைய கிருபை இருந்ததினாலே, அவனோடு ஆண்டவர் இருந்ததினாலே அனுகூலமாயிற்று. இந்த ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் இதே வசனத்தை நான் படித்த பொழுது பிராஸ்பர் என்று சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியா அரசன் போகிற இடமெல்லாம் பிராஸ்பர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு டிரான்ஸ்லேஷனில் வெற்றிகரமாக
சக்சஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. ப்ராஸ்பர், சக்சஸ் இரண்டுமே ஒன்று தான். வழிகளை அவர் வாய்க்கச் செய்கிறவர், போகிற பாதையெல்லாம் வாய்க்கச் செய்கிறவர், நடக்கும் பாதைகளை எல்லாம் வாய்க்கச் செய்கிறவர். அவர் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார், வழிகளை உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அவர் நம்மளை அற்புதமான விதத்திலே, அதிசயமான விதத்திலே நம்மை அவர் நடத்தி செல்வார். நம்முடைய பாதையெல்லாம் வெற்றியின் பாதையாக நடத்துவார். எத்தனையோ பேர் சொல்லுகிற காரியங்கள், தோல்வியின் வாழ்வு இருக்கிறது. எங்கு போனாலும் தோல்விகள், எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் தோல்விகள். ஊழியத்திற்கு சென்றாலும் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், இடரல்கள், தடைகள், போராட்டங்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எசேக்கியா போகிற இடத்திலெல்லாம் அவனோடு அவர் இருந்தார். போகிற இடத்தெல்லாம் வாய்க்கச் செய்தார், வெற்றிகரமாக நடத்தினார். பிராஸ்பரையும் கொடுப்பார், சக்சஸையும் கொடுப்பார். நம்முடைய கேரியரஸ் எசேக்கியா அரசனுடைய வாழ்வு, அவனுடைய கிங்டம் எல்லாவற்றிலும் வெற்றிகரமாக நடத்தி சென்றார். இந்த தேவன் நம்மையும் அற்புதமான விதத்திலே நடத்தி செல்வார். ஆண்டவரை நம்பி நாம் செல்லும் போது கிருபை செய்வார். ஏன் இந்த எசேக்கியா அரசனுக்கு தேவன் போகிற வழியெல்லாம் வெற்றிகரமாக நடத்தினார்? அவனோடு அவர் இருந்ததற்கு காரணம் என்ன? அதை நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியா அரசன் தேவனுடைய பார்வைக்கு செவ்வையானதை செய்தார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நீ வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், போகிற காரியமெல்லாம் வாய்க்க செய்தார். அதற்கு மெய்யான காரணம் தேவனுடைய பார்வையிலே செவ்வையானதை செய்தார், சரியானதை செய்தார். செவ்வை என்று சொல்லும்போது சரியான காரியம், பர்ஃபெக்ஷன் திங். செவ்வை என்று சொல்லும் பொழுது அது ஒரு ரைச்சஸ் திங் என்று ஆங்கில வேதாகமம் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. கரெக்டான திங், நீதியான காரியங்களை எசேக்கியா அரசன் தேவனுக்கு முன்பாக செய்தார். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை பார்க்கிற கர்த்தராக இருக்கிறார். எசேக்கியா அரசனுடைய வாழ்விலே அவர் ஃபேவராக இருப்பதற்கு காரணம், தேவனுடைய தயவு இருந்ததற்கு காரணம், தேவனுடைய பார்வையிலே செவ்வையானதை அவர் செய்தார், கரெக்டானதை செய்தார். வேதத்திலே நோவா என்ற மனிதனை குறித்து வேதம் சொல்கிற நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்கிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததற்கு காரணம், தேவன் சொல்லுகிறதையெல்லாம் அவர் செய்தார், நீதியாய் வாழ்ந்தார். அந்த அவர் வாழ்ந்த நாட்களிலே ஜனங்கள் பொல்லாதவர்களாய் இருந்தார்கள், பேழையாளின் பிள்ளைகளாய் இருந்தார்கள், கெட்டவர்களாய் இருந்தார்கள், அக்கிரமக்காரர்களாய் இருந்தார். நோவாவோ கர்த்தரோடு நடக்கிறவராய் இருந்தார். செவ்வையான காரியங்களை அவர் செய்தார். ஆண்டவர் சொன்னார், பேழையை உண்டாக்க என்று சொல்லி அதை செய்தார். அதன் நிமித்தம் நோவாவுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்தார். நோவாவுடைய தேவனுடைய கண்களிலே அவருக்கு கிருபை கிடைத்த நோவாவுக்கு மட்டும்தான் இன்றைக்கு நமக்கும் அப்படியே செய்வார். நம்முடைய செவ்வையான காரியங்களை செய்யுங்கள். உங்கள் வேலைகளிலே ப்ரமோஷன்கள் வருவதை, முன்னேற்ற பாதைகளிலே கர்த்தர் நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். வழிகள் உண்டாக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள், வாசல்கள் திறக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். செவ்வையானதை மட்டும் நீங்கள் செஞ்சு பார்க்க. ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக செய்க, உத்தமமாக செய்க. நீங்கள் ஊழியம் செய்தாலும் சரி, அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்தாலும் சரி, செவ்வையான காரியங்களை செய்ய நோவா செய்தார். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் சுத்தமான பலிகளை செலுத்தினார். சுத்தமான பலிகளை அவர் செலுத்திய போது ஆண்டவர் அதை முகர்ந்தார் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய பலி நம்மையே காணிக்கையாக கொடுக்கணும். சுத்தமான பலியை செலுத்தும் போது ஆண்டவர் அதில் பிரியமாக இருக்கிறார். அவருக்கு பிரியமாக இருப்போம். செவ்வையான காரியம்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய். அவர் என்ன விரும்புகிறாரோ அது மட்டும் நம்ம செய்யும் போது நமக்கு அவர் ஃபேவராக இருப்பார், நமக்கு சாதகமாக இருப்பார். வேலை ஸ்தலத்திலையும் சரி, ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, பிள்ளைங்க படிப்பிலும் சரி,
எல்லாவற்றிலும் கர்த்தரே ஃபேவரா இருப்பார். இப்படி செய்யணும், இப்படி நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த காரியங்கள்லாம் இந்த வர்ற மாசத்துல நடக்கும் என்று நினைக்கிறோம். அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். அதனால நீங்க செவ்வையானதை செய்து பாருங்கள். எசேக்கியா அரசன் செய்த செவ்வையான காரியங்களை குறித்து 3 காரியங்களை நான் வைக்க விரும்புகிறேன். ஒன்று, தேவன் விரும்பாத அருவருப்பெல்லாம் அகற்றி பக்தி வைராக்கியம் பாராட்டினார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நிக்குஸ்தான் என்று பெயரிடுகிறார். தேவன் விரும்பாத காரியங்களை, அருவருப்புகளை எல்லாம் அகற்றி போட்டார். தேவன் விரும்பாததை நம்முடைய இல்லத்திலே வைக்கக்கூடாது. அவன் தேசத்தை விட்டு அகற்றினான். அப்படி அகற்றும் பொழுதுதான் நமக்கு ஒரு டெலிவரன்ஸை நம்ம பார்க்க முடியும். அவனுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. எலியாவுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகுள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டார் என்று பார்க்க, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொள்கிற ஒரு வாழ்வு நமக்கு வேண்டும். ஆண்டவர் மேல நம்ம பிரியம் இருந்துச்சுன்னா பக்தி வைராக்கியமா வாழும். நிறைய பேர் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறான், பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிறது. ஆண்டவரை ஒரு நாள் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. பக்தி வைராக்கியம் வந்து கர்த்தருக்கு தான் ப்ரெஃபரன்ஸ். அவருக்காக நான் வாழுவேன், அவருக்காக ஜீவிப்பேன் என்ற ஒரு காரியம் இருக்க வேண்டும். சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள பக்தி வைராக்கியம் இல்லை. ஆண்டவர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தை, அவர் விரும்பாத காரியங்கள் எடுத்து போட்டோம். நம்ம வீட்டில் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறான். அருவருப்பெல்லாம் எடுத்தார். இடரலா இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டார். இன்றைக்கு இடரலா இருக்கிறதெல்லாம் நீங்க தூக்கி போடணும். இடரல் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்ம முன்னேறவே முடியாது. பிசாசு நம் வாழ்க்கையில, பிசாசு கிரியைகள், பிசாசின் வல்லமைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள், அருவருப்புகள் எல்லாவற்றையும் நாம் அகற்றும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஃபேவரா இருப்பார். 2வது காரியம், கர்த்தர் மேல உறுதியா இருந்தார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தர் மேல உறுதியா இருந்தான். கர்த்தரை உறுதியா பிடிச்சிருந்தான். கர்த்தரை விட்டு அவன் தூரம் போகல, விலகி போகல. இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவர் மேல நம்பிக்கையில உறுதி கிடையாது, நிலைக்கிறது இல்லை, சபையில நிலைத்து இருக்கிறது இல்லை, ஊழியத்துல நிலைச்சிருக்கிறது இல்லை, ஐக்கியங்கள்ல நிலைச்சிருக்கிறது இல்லை, ஜப வாழ்க்கை இல்லை, வேத வாசிப்பு இல்லை. ஆனா எசேக்கியா அரசனுடைய வாழ்வில் அவனுக்கு நம்பிக்கையில உறுதியா இருந்தான். அவன் பின்வாங்கி போகலை. இன்றைக்கு நிறைய பின்மாற்றத்துக்குள்ள நிறைய பேர் போறாங்க. உலகத்தின் மேல நம்பிக்கை, பணத்து மேல நம்பிக்கை, பொருள் மேல நம்பிக்கை, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து ஏமாந்து போறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் மேல முழுமையான ஒரு நம்பிக்கை வைங்க. யோபு வாழ்க்கையை பாருங்க. அவன் எந்த விதத்திலும் ஆண்டவர் விட்டு தூரம் போகலை. எவ்வளவோ சோதனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்த, மனைவியே அவனை திட்டினான். இருந்தாலும் அவன் அந்த நம்பிக்கையில் அவன் உறுதியாக இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் உறுதியாக இருப்போம். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும் சரி, பார்க்கிறார் ஆண்டவர். உறுதியாக இருப்போம். அதே சமயத்தில் பின்வாங்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுறாங்க. பின்மாற்றம் வந்துச்சுனாலே ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களாய் மாறிடுவோம். பின்மாற்றம் வந்துட்டாலே நம்ம விழுந்து போயிடுவோம். பின்மாற்றம் வந்துட்டாலே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை விட்டு தூரமாயிடும். ஆண்டவரும் நம்மளை விட்டு தூரமாயிடுவார். இந்த பின்மாற்ற வாழ்க்கை வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர், நிறைய விசுவாசிங்க சபையை விட்டு போறதற்கு, ஃபெலோஷிப்பை விட்டு போறதற்கு, ஜெப ஐக்கியங்களை விட்டு போறதற்கு, ஊழியக்காரர்களை விட்டு போறதற்கு, அநேக ஐக்கியங்களை விட்டு தூரம் ஆகுறதற்கு காரணம் என்ன? அவர்கள் பின்மாற்றத்தில் தேவனோட வாழ்வில் பின்மாறி போறாங்க. பின் வாங்கவே கூடாது. கலப்பையின் மேல் கை வைத்துட்டு திரும்பி பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் பின் வாங்கவே கூடாது. முன்னே இருக்கணும்.
முன்னேறி செல்லணும். நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, கர்த்தரோட இருக்கிற ஐக்கியம், சபை ஐக்கியம், ஃபெலோஷிப் ஐக்கியங்கள் நமக்கு தேவை. அதே சமயத்தில் தேவனோடு இருக்கிற உறவு முறை ரொம்ப முக்கியம். அவரோடு பேசுகிற முறைகள், அவரை பார்க்கிற முறைகள், அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு நடக்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இந்த நம்பிக்கை என்று சொல்லும்போது அவரையே சார்ந்திருக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் வேலையை சார்ந்து இருக்கிறோம், படிப்பை சார்ந்து இருக்கிறோம், பிள்ளைகளை சார்ந்து இருக்கிறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைங்க தகப்பன் தாயை சார்ந்து இருக்கிறாங்க, தவறில்லை. ஆனால் நம்ம முழுமையாக ஆண்டவரை நம்பி இருக்கணும். உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடைய நம்பி இருக்கிறபடியா பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று சொல்லுவோம். உறுதியான அஸ்திபாரம் வந்து நிலைக்கிறது. என்ன வந்தாலும் சரி, காற்றடித்தாலும், புயல் அடித்தாலும், மழை பெஞ்சாலும், சோதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், அந்த கண்மலையின் மேல் நிலை நிற்கிற வீடாக இருக்கணும். அதான் நம்பிக்கை. யோபு வாழ்க்கையில் எல்லாம் வந்தது. ஆனாலும் அவன் நிலைத்து நின்றதுனால இழந்து போனதெல்லாம் அவன் திருப்பி பெற்றுக்கொண்டான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை தளராதீங்க. நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. ஜெபத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தரை பிடிச்சு வாழுங்க. கர்த்தரை விட்டு தூரம் போயிடாதீங்க. கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கோங்க. அவருடைய பாதத்தை உறுதியாக பிடிச்சிக்கோங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை அடைக்கலத்தில் வைப்பார். நீ போகிற பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவன் வார்த்தையின்படி நடத்தான். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மோசே கற்பித்த கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு வந்தான். அதான் 10 கற்பனைகள். அந்த 10 கற்பனைகளை அவன் கை கொண்டு வந்தான். ஒவ்வொன்றையும் கைப்படித்தான். ஒவ்வொன்றையும் வேத வசனங்கள் ஒவ்வொன்றையும் கைப்பிடித்து நாம் நடக்க வேண்டும். கடைபிடித்தான். வசனத்தை அவன் கடைபிடித்து நடத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வசனத்தின்படி நடந்தான். 10 கற்பனைகள் அந்த காலத்தில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் வேதத்தில் இருக்கிறது எல்லாமே கற்பனை. வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுபடி நடக்கணும். படிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு, நிறைய பேர் தியானிக்கிறவங்களும் உண்டு, படித்து பிரசங்கம் பண்றவங்களும் உண்டு, அதை படித்து மக்களுக்கு சொல்லுகிறவர்கள் உண்டு. சிலர் அதை படித்து ஒரு பெரியவர் ஒருத்தர் உண்டு, எப்பொழுதுமே எழுதிக்கிட்டே இருப்பார். பைபிள் டிவியில் வர நிகழ்ச்சியில் இருக்கிற வசனத்தை எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பார். இப்போ நான் கேட்பேன், எழுதுறது பெருசு இல்லையா? அதை தியானிக்கணும், அதை உட்கொள்ளணும், அதை இருதயத்துக்குள்ள வைக்கணும். இப்போ அவர் சொல்லுவார், எனக்கு இப்படி யாரும் சொல்லி கொடுக்கலையா? பரவாயில்ல, எழுதிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு வாஞ்சை எழுதுறது, வசனத்தை எழுதிக்கிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், எனக்கு ஒருத்தர் தெரியும், நான் பிரசங்கம் பண்ண அந்த வசனத்தை வச்சு அவர் சொல்லுவார், உடனே இன்னொரு வசனத்தை சொல்லுவார். இந்த வசனத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த வார்த்தையை மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த செய்தி நீங்கள் கொடுத்துருக்கணும், கொஞ்சம் அதிக பிரசங்கியர் என் கூட இருந்தார். இப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், வசனம் தெரிகிறது முக்கியம் இல்லை, வசனம் தெரியவங்கெல்லாம் பரலோகம் போக முடியாது, வசனத்தின்படி நடக்கிறவங்க தான் பரலோகம் போக முடியும். வசனத்தின்படி வாழணும், நமக்கு எதுக்கு இந்த வசனம்லாம் கொடுக்குறார், வார்த்தை எதுக்கு கொடுக்குறார்? வாழ்வதுக்கு. அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, செய்தியே கேட்கறது கிடையாது. இன்னைக்கு சர்ச்சுக்கெல்லாம் போனோம்னா பாட்டு டான்ஸ் எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க, ஆனால் மெசேஜ் டைமில் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. பிசாசு அவங்களுடைய காதுகளை அடைச்சிட்றான், நிறைய பேருடைய இருதயத்தை அடைச்சிடறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவன் வீட்டிலே நான் போஜனம் பண்ணுவேன். சத்தத்தை கேட்கணும், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். பைபிள் படிக்கிறது பெருசல்ல, அந்த பைபிள் படி வாழணும். பைபிள் எதுக்காக கொடுத்துருக்காங்க? நிறைய பேர் அலமாரியிலே வச்சிருக்கிறாங்க பைபிளை.
நிறைய பேர் செய்தி கேட்குறாங்க, ஆனால் செய்தி கேட்டாலும் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்றதில்ல, ரிசீவ் பண்ணுறது கிடையாது. இந்த உடன்படிக்கை அந்த 10 கட்டளைகளை அவன் கை கொண்டான். பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளை, புதிய ஏற்பாட்டிலோ தேவனுடைய வார்த்தைகள். எல்லா வார்த்தைகளையும் நாம் கேட்க வேண்டும். முக்கியமாக இயேசுவின் உபதேசத்தை நாம் கேட்டு அதன்படி செய்வோம் போது ஆண்டவர் கிருபை அளிப்பார். வேதத்திலே அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனங்களிலே சொல்லுகிறார். அவர்கள் பட்டணந்தோறும் போகையில் எருசலேமுக்கும் அப்போஸ்தலர்களாலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இது அப்போஸ்தலர் நாட்களிலே சபைகளிலே நடந்த ஒரு காரியம். அப்போஸ்தலர்கள் மூப்பர்களுக்கு சில சட்டங்கள்லாம் கொடுத்தார்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. என்ன ரூல்ஸ்னா தேவ வார்த்தைகள், சத்தியம், ஆவிக்குரிய சத்தியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை கொடுத்தார்கள் சபை மேல. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் ரூல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஆவியானவருக்கு விரோதமான ரூல்ஸ் போடுறதும் இருக்குது. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் பாரம்பரிய ரூல்ஸ் இருக்குது. பாரம்பரிய ரூல்ஸ் இல்லை, ஆவியானவருடைய ரூல்ஸ். இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் விசுவாசிக வாழணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், சபைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வரணும், ரட்சிக்கப்படணும் மக்கள், வழிகள், ஆவிக்குரிய ஜாக்கிரதையான காரியங்கள். ஆவிக்குரிய காரியங்களை இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ரிசீவ் பண்றது கிடையாது. ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கவே முடியாது. ஸ்பிரிச்சுவல் திங்ஸை அவர்கள் ஒப்புவித்தார்கள். அப்போஸ்தலர்கள் பல ஆவிக்குரிய சத்தியங்களை கொடுத்தார்கள். அதன் நிமித்தம் என்னாச்சு? ஸ்திரப்பட்டது சபை. இன்றைக்கு சபைகள் எல்லாம் விழுந்திருக்குது. நிறைய சர்ச்சிங்க, இன்னைக்கு நிறைய மினிஸ்ட்ரிங்க, நிறைய விசுவாசிங்க விழுந்து கிடக்கிறாங்க. காரணம் என்ன? வசனம் அவங்களுக்கெல்லாம் விதைக்கப்படாம இருக்குது. நிறைய பேர் ஸ்திரப்படாம இருக்காங்க. ஆவிக்குரிய சத்தியம் நிறைய பேருக்கு தெரியல, ஆவிக்குரிய வார்த்தைகள் தெரியல, ஆவிக்குரிய காரியங்களை அவங்க பின்பற்றாம வாழ்றாங்க. ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். இன்னைக்கு சர்ச்சில், நிறைய சர்ச்சில் ஸ்பிரிச்சுவலான காரியங்களை விட்டுட்டு உலகத்துக்குள்ள போறாங்க. வேர்ல்டி திங்ஸ், வேர்ல்டி திங்ஸ். அதை விட்டு சபைகள் ஸ்திரப்படணும். சபை என்று சொல்லும் போது நீங்களும் நானும் தான். நம்ம ஸ்திரப்படணும், நம்முடைய காரியங்கள் ஸ்திரப்படணும், கிருபைகள் ஸ்திரப்படணும், கிருபையில நம்ம ஸ்திரப்படணும், வார்த்தையில ஸ்திரப்படணும். அவன் ஸ்திரப்பட்டதினால எசேக்கியா அரசன் ஆசீர்வதிக்கப்பட்டான். போற இடமெல்லாம் அனுகூலமாக இருந்தது. இன்றைக்கு நமக்கும் அதை செய்வார். எசேக்கியா அரசரை போல 3 காரியங்கள் அவர்கிட்ட இருந்தது. வைராக்கியம், தேவன் மேல் நம்பிக்கை, உறுதியாயிருந்தார். 3வது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவா இருந்தார். இன்னைக்கு வசனத்தை கீழ்ப்படுத்தி ஸ்திரப்பட்டு அதுல பெருகணும், நீங்க வளரணும், ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் இந்த நல்ல நாளில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Thank you, Jesus. இந்த அக்டோபர் மாதத்திலே தேவன் சொல்லுகிறார், அனுகூலத்தை நான் தருவேன் என்று, என் பிள்ளைகளுக்கு அனுகூலத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். வெளி தேசத்திலே சிலர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்கள். அதை ஆவியிலே நான் உணர்கிறேன், ஆவியிலே உணர்கிறேன். அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் அனுகூலம் செய்கிறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு அனுகூலம் செய்கிறார். இந்த நாளில் அநேகரை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார், 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 கிருபை வைக்கிறார். சிலர் தேசங்களில் இந்திய தேசத்தை விட்டு வெளி தேசத்திற்கு போய், சிலர் ஊழியத்திலும் ஊழியக்காரர்கள் கூட
வழிகள் திறக்காமல் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் பராமரிக்கிறார். எலியாவின் தேவன் உங்களோடு இருக்கிறார். எலியாவை காகத்தையும் காகத்தின் மூலமாக தண்ணீரையும் இறைச்சி உணவையும் கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உன்னை நடத்தி செல்வார். பேதுருவுக்காக ஒரு அற்புதமான சுட்டம் பொரித்த மீனை ஆயத்தப்படுத்தினவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிறார். இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் படிப்பிலே அனுகூலத்தை தேவன் வைக்கிறார். உங்களுடைய வியாபாரத்திலே தேவன் அனுகூலத்தை வைப்பார். கலங்காத, பயப்படாத, சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றையும் தேவன் பலப்படுத்துவார். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ரிப்போர்ட்ல அதிசயங்களை பார்ப்பீர்கள், நன்மைகள் வருவதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லா நெருக்கங்கள் மாறுகிறது, எல்லா குழப்பங்கள் மாறுகிறது, எல்லா பயங்கள் விலகி போகிறது. ஹார்ட் ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக, கிட்னி ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக, சரீர உறுப்புகளிலே தேவ வல்லமை இறங்குவதாக, உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாக, பேரலைஸ்ட் ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக, சரீர பலவீனங்கள் நீங்கி போவதாக, கட்டுகள் அருந்து போவதாக, மரண கட்டுகள் பயங்கள் விலகி போவதாக. இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஓ மகந்தலா ஷபாலா போக்கரலா மாரபா. அற்புதங்களை நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு குடும்பங்களை கட்டியிருக்கிற கட்டுகள் விலகி போவதாக. இந்த நாளிலே யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தர் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிற எல்லாரையும் தொடுவீராக. சின்ன பிள்ளைகளை தொடுவீராக, வயசானவர்களை தொடுவீராக. ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வீராக. எல்லா கடனிலிருந்து மீட்பை கொடுப்பீராக. கட்டப்படாத வீடுகள் கட்டப்படுவதாக, குடும்ப சூழ்நிலைகள் மாறுவதாக. ரட்சிக்கப்படாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார். இன்றைக்கு ரட்சிப்பு வருவதாக. குடும்பங்களில் ரட்சிப்பு, பிள்ளைகள் வாழ்க்கையில ரட்சிப்பு, வாழ்வில் ரட்சிப்பை கொடுக்கும்படி ஜெபிக்கிற அநேகருக்குள்ள பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறா. ஓ நம்பிக்கையை கொடுக்கிறா. சிலருடைய வாழ்க்கை நம்பிக்கை தளர்ந்து போய் கிடக்கிறது. ஹோப்லெஸ் கண்டிஷன்ல இருக்கிறீங்க, ஹோப்லெஸ் கடைசி தருவாயில இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய நம்பிக்கை கடந்து வருகிறது, அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது, விடுதலை கடந்து வருகிறது. எல்லா காரியங்களும் விடுதலை உண்டாவதாக. பிளாக் மேஜிக் எல்லாம் விடுதலை அடைவதாக. சூனிய கட்டுகள் உடைக்கப்படுவதாக, சாப கட்டுகள் உடைக்கப்படுவதாக, அந்தகார கிரியைகள் விலகி போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இருளின் அதிகாரங்கள் விலகுவதாக. அக்டோபர் மாதத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறீர்கள். அநேகருடைய கண்ணீர்களை துடைப்பீராக, வேதனைகளை நீக்குவீராக, கஷ்டங்களை நீக்குவீராக. வெறுமைகள் மாறுவதாக, வெற்றிகரமாக நடத்துவீராக. அநேகர் தோல்வியின் விளிம்புக்குள் இருக்கிறீர்கள். எது செய்தாலும் தோல்விகள், தட்டைகள் எல்லாம் உடைந்து போவதாக. தேவ சமூகத்தில் ஒப்படைச்சு ஜெபி மகனே, ஆண்டவர் அற்புதத்தை செய்வேர் என்று சொல்லுகிறார். நீ போகிற வழியெல்லாம் ஆண்டவர் வெற்றிகரமாக நடத்துவா. வியாபாரத்தில் வெற்றி, குடும்ப காரியங்களில் வெற்றி, ஊழியத்தில் வெற்றி. ஓ ஹல்லேலூயா. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பா. அனுகூலத்தை தருகிறாரா. எல்லா வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், சோர்வுகள் நீங்கட்டும், மன காயங்கள் குணமடையட்டும், மனக்கட்டுகள் நீங்கட்டும், இடுப்பு பகுதியில் வல்லமை இறங்கட்டும், சர்க்கரை வியாதிகள் சுகமடையட்டும், டியூமர்கள் சுகமடையட்டும், ஓரி பியாந்தரா ஷபியாக்கா கட்டிகள் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. புண்கள் சுகமடையட்டும், அல்சர்கள் சுகமடையட்டும், லிவர் ப்ராப்ளங்கள் சுகமடையட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன் அப்பா, கட்டளையிடுகிறேன் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமையை செலுத்துகிறேன். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு மாதத்திலும் ஆசீர்வாத நேரம் என்ற தலைப்பின் கீழ் வாக்குத்தத்த செய்தி மாதம் 1ஆம் தேதி அன்று இதை நாங்கள் வழங்குகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த நிகழ்ச்சியில் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வையுங்கள். இதில் பங்கெடுங்கள். குடும்பமாக வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வீடு தேடி இந்த ஆசீர்வாதம் வருகிறது. கர்த்தர் இந்த நாளிலே அனுகூலத்தை பற்றி பேசியிருக்கிறார். அப்படியே ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ள எங்கள் ஊழியத்தை குறித்து நீங்கள் தெரிய விரும்பினா யூடியூப் சேனல் இருக்கிறது. பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல். எங்களுடைய மினிஸ்ட்ரியோடைய பெயரானது பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிஸ். இதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு வேண்டுதலை நான் செய்ய விரும்புகிறேன். அதாவது நான் 16 வருட காலம் முழு நேர ஊழியத்தை முடித்து பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கிருபையாக முடித்திருக்கிறார். என்னை குறித்து காரியங்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக கூட நீங்கள் சில காரியங்களை பெற்றிருப்பீர்கள் என்றால் அந்த நாளிலே ஒரு சிறிய வீடியோவோ அல்லது ஆடியோவோ நீங்கள் எனக்கு அனுப்பலாம். சேனல் டிவியின் மூலமாக நீங்கள் இதை அனுப்புமா. ஏனென்றால் அது ஒரு ஸ்பெஷல் யூடியூப் வீடியோ ஒன்றை நாங்கள் ப்ரெசன்ட் பண்ண இருக்கிறோம். எங்கள் மினிஸ்ட்ரியை குறித்தோ இல்லை வாக்குத்தத்தங்கள் ஏதாவது பேச நீங்கள் விரும்பினா அதை நீங்கள் எனக்கு அனுப்பலாம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.